கரிமுக கணபதியே அருகம்புல்லில் வாழ்பவனே ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீ கணேசனே சரணமையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லுங்கள். நான் காலையிலே போயிட்டு நம்ம வீட்டுக்கு விநாயகர் அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தார். நான் பெயிண்ட் பண்ணாத பிள்ளையார் தான் பார்த்தேன், ஆனால் பெயிண்ட் பண்ணியிருந்தது. ஆனால் மண் பிள்ளையார் தான். அவரை வாங்கிட்டு கற்பூரம்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு அவருக்கு பிடிச்ச பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அலங்காரம் பண்ணி படையிலே போட்டுருந்தோம். சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பாயாசம் நான் செஞ்சுருந்தேன். மீதி பழம்லாம் கடையில் வாங்கிட்டு வச்சுருந்தோம். அவருக்கு பிடிச்சது எல்லாமே செய்யலாங்க. ஆனால் நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் வச்சு சாமி கும்பிடலாம். நான் கொஞ்சம் மாம்பழம், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வச்சுருந்தேன். அவருக்கு பிடிச்சது இந்த நாவப்பழம் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கிடைச்சதை மட்டும் வச்சு சூப்பராக படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். சின்ன வயசாக இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது தாங்க இது. நானும் எங்கள் தம்பி ஏதோ ஒரு விளையாட்டாக விநாயகர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே வீட்லேயே நாங்களே செய்வோம் மண் பிள்ளையார். இப்பயும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போது ஒரு 2 வருஷமாக சுத்தமாக செய்ய முடியல. அதனால் வெளியே கடையிலே வாங்கிடுறது. சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டோம். நாங்கள் செஞ்சது பக்கத்தில் எல்லாருமே கொடுத்தது எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா 4 மணிக்கு ஆகிடுச்சு நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு மேலே நம்ம ஸ்ட்ரீட்டில் பிள்ளையார் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கார். அவரை பார்க்க தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச கொஞ்சம் பலகாரம்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணு திறப்போம் இல்லைங்களா, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதை தான் திறந்தாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை, மழை வர மாதிரி இருந்தது. ஆனால் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வரும்னு நினச்சோம். ஆனால் நல்ல மழைங்க. ஃபுல்லாக ஏற்றி கற்பூரம் காமிக்கும் போதே நல்ல மழை வந்துருச்சு. கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. எதுவுமே தெரியல. ஆனாலும் அந்த இருட்டிலே எல்லாருமே சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு தான் சாப்பிட்டோம். நீங்கள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லுங்கள். நாங்கள் சூப்பராக இந்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இனி நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.